ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோல்டிங் கம்பெனிக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் கால்குலேட் பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான 4 விஷயம் தான். என்ன 4 விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் சம்மு பார்த்த உடனே நீங்கள் எதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா, நம்பர் 1 ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். அது வந்து எதை பார்த்தா தெரியும் அப்படின்னா, சப்சிடரி கம்பெனியுடைய ஷேர் கேபிட்டலையும் இன்வெஸ்ட்மெண்ட் காலத்தை, அதாவது ஹோல்டிங் கம்பெனியுடைய இன்வெஸ்ட்மெண்ட் காலத்தை கம்பேர் பண்ணும்பொழுது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணி ரேஷியோ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஹோல்டிங் கம்பெனி அதிகமான ப்ரைஸ் பே பண்ணி வாங்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்கும். அதுவும் நம்ம எதை பார்த்தா தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய அசட் சைடில் உள்ள அந்த ஹோல்டிங் கம்பெனியுடைய காலத்தை பார்த்து ஷேர் கேபிட்டலையும் அதையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு தெரிய வரும். 3வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். ஸோ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் எப்பெல்லாம் கணக்கில் வருதோ அந்த மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம தனியாக கால்குலேஷன் போட வேண்டியிருக்கும். 4வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேபிட்டல் ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ ப்ராஃபிட். கேபிட்டல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ப்ரீ அக்வசிஷன் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெவென்யூ ப்ராஃபிட் அப்படிங்கிறது போஸ்ட் அக்வசிஷன் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ கேபிட்டல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி அக்வயர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய ப்ராஃபிட் தான் கேபிட்டல் ப்ராஃபிட். ஸோ கேபிட்டல் ப்ராஃபிட் கணக்கில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு பார்க்கணும் அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரிசர்வையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் நம்ம செக் பண்ணாலே அதுக்கு டேட்டு கொடுத்துருப்பாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டில். அதை நம்ம செக் பண்ணி அந்த கேபிட்டல் ப்ராஃபிட்டையும் ரெவென்யூ ப்ராஃபிட்டையும் செக்ரிகேட் பண்ணி நம்ம ஒர்க்கிங்ஸ் போட்டு அதுக்கு பிறகு நம்ம கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிக்கணும். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோல்டிங் கம்பெனி பிளேலிஸ்ட்டில் தனியாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே நான் எப்படி கண்டுபிடிக்கணுன்றது டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ தொடர்ந்து சேனல் பாருங்கள். இந்த சம் டீட்டெயில்டு வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.